தமிழ் இணைய வழித் தேர்வு வலைவழி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் முதல் இடைப்பருவ மாதிரி தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனில் PDF வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதனை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். வாருங்கள் இத்தேர்வில் இடம்பெற்றுள்ள வினாக்கள் குறித்து விரிவாக பார்ப்போம். முதல் இடை பருவ மாதிரி தேர்வு மதிப்பெண்கள் 50. தேர்வு நேரம் 1.30 நிமிடங்கள். முதல் பகுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர். பொருத்தி விடை தேர்க. மண்ணுக்கு வளம் சேர்ப்பன. போது என்ற சொல் உணர்த்தும் பொருள். துன்பப்படுபவர். திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. கற்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டு பொருட்கள், நேரடி பொருட்கள். மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. அடுத்த பகுதியாக எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இனமொழி குறித்து ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? உழவோர்க்கெல்லாம் விரும்பிய வேந்தினி தொடரின் பொருள் யாது? அடுத்த பகுதி ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை தருக. பேச்சு மொழி எழுத்து மொழி காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை? அடுத்த பகுதி எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவையாவை? பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. ஏதேனும் ஒன்றனுக்கு உணர்ச்சி விதி தருக. அடுத்த பகுதி ஏதேனும் 2னுக்கு விடை தருக. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? கவிதை ஒரு படைப்புச் செயல்பாடு என்பதை விளக்குக. விரும்பியதை அடைவது எப்படி? குரல் வழி விளக்குக. அடுத்த பகுதி தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக அல்லது பிரிது மொழிதல் அணியை விளக்குக. பேசு என்ற வேர்ச்சொல்லை வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனின் பெயராக மாற்றி தொடரமைத்து எழுதுக. இலக்கிய நயம் பாராட்டுக. ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை தருக. புல் நாங்குழு புழுவை நோக்கி நடராசன் உரைப்பனவற்றை தொகுத்து எழுதுக. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புருவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடிபிறையாமல் செய்யுள் வடிவில் விடை தருக. ஏடு தொடக்கி என தொடங்கும் யுகத்தின் பாடல். நன்று என முடியும் குரல் போன்ற வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் இத்தேர்வினை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நமது வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தடுத்த காணொளிகளை விரைவாகவும் உங்களை சென்றடைய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி.